மலையாள இண்டஸ்ட்ரியில கொடிகட்டி பறந்த சில கதாநாயகிகள்ல முன்னணி கதாநாயகியா இருந்தவங்க தான் நம்ம மஞ்சு வாரியர். மஞ்சு வாரியர் 1995வது வருஷம் சல்லாபம் அப்படிங்கிற படத்துல திலீப் கூட சேர்ந்து நடிச்சது மூலமா 2 பேருக்குமே காதல் மலர்ந்துச்சு. அதைத் தொடர்ந்து 1998வது வருடம் இவங்க 2 பேரும் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அதனுடைய அன்பு பரிசா இவங்க 2 பேருக்கும் அழகான ஒரு மகள் பிறந்தாங்க. அவங்க பேரு தான் மீனாட்சி. ஸோ 16 வருடங்கள் கழிச்சு இவங்களுடைய திருமண வாழ்க்கையில விரிசல் ஏற்படுற மாதிரி ஒரு பிரச்சனை ஒண்ணு உருவாச்சு. அதுவும் யாரால அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, நடிகை காவ்யா மாதவன். அவங்களுக்கு திருமணமான கொஞ்ச நாட்கள்லயே கணவனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் திலீப்புக்கும் தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறதா கருதி தான் இந்த பிரச்சனை முதல்ல உருவாச்சு. ஸோ அதை தொடர்ந்து 2 பேரும் பிரிஞ்சு வாழறதா முடிவெடுத்துட்டு மஞ்சு வாரியரும் திலீப்பும் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. தொடர்ந்து எர்ணாகுளம் கோர்ட்ல விவாகரத்தும் கேட்டிருந்தாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி 6 மாதங்கள் அவகாசம் கொடுத்து இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டாரு. 6 மாதங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் கோர்ட்ல ஆஜரான இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து வேணும் அப்படின்னு முடிவா நின்னதுனால விவாகரத்து கிடைச்சிருச்சு. மகள் மீனாட்சி திலீப் கிட்ட வளரலாம் அப்படின்னு கோர்ட்ல உத்தரவு கொடுத்துட்டாங்க. இந்த விவாகரத்து விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திலீப் செய்தியாளர்களை பார்த்தாரு. செய்தியாளர்கள் கிட்ட அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இனிமே நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா இருப்போம். தாயார் அப்படிங்கிற முறையில மகள் மீனாட்சியை அவங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மஞ்சு வாரியர் விளம்பர படங்கள், திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமா பிஸியாவும் நடிச்சிட்டு இருக்காங்க. மலையாளத்துல தொடர்ந்து ஹீரோயினாவும் நடிச்சிட்டு இருக்காங்க.